தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடு. ஏய் பேரா பேரா தட்டியது. ஏய் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடு. ஏய் பேரா பேரா தட்டியது. அந்த பொடியும் கொடுக்கவில்லை தடியும் எடுக்க. எங்க தாத்தா பார்த்தா ஆன்சர் போடுற மாதிரி தெரியுதா? தாத்தா ஒன்லி துண்டு பீட்டு தான் குடிப்பாரு. ஆமா அததான் கேட்கணும். நீ என்ன கேட்டுட்டு இருக்கிற? நான் போவாங்க நல்லா இருக்கு அண்ணா. என்னது தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தஞ்சாவூர் மண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை. அது எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா அது எத்தனையோ உண்மை போல பதில் சொல்லமா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே தாமே தந்தானே தந்தான என்னோட மயிலே. மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு. கண்ணோ செஞ்ச மண்ணு அது மேலூரு. பாலிய செஞ்ச மண்ணு அது மேலூரு. அது உதடு செஞ்ச மண்ணு அது தேனூரு. கருப்பு கூந்தல் அரிக்கப்பட்டி மண்ணுங்க தங்க கலத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க. அழகு செஞ்சதெல்லாம் வயசையாட்டு மண்ணுங்க தங்க கலத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க. மண்ணை எடுத்து சுத்தி சுத்தி வந்தேங்க நிலாவில் மண்ணை எடுத்து நெத்தி செஞ்ச பாருங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே தாமே தந்தானே தந்தானே என்னோட மயிலே. அட தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமர பரணி சுண்ணி எடுத்து அப்படி எதுக்கு இறக்க சொன்ன? எதுக்கு இறக்க சொல்றேன்? ஒரு பாட்டு பாடினா ஒரு பாட்டுக்கு 2 அடி. சரி 2 அடி அடிச்சான். அதான் செட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எத்தனை இருக்குதா? எஸ் சொல்லுங்க. போய் பாம்பம் வயிற்றுக்கு சோறு திங்க திங்கிறியா? திங்கத்தான் திங்கிறேன். ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட தெரியாதா? இந்த நட கஷ்டம். இந்த நட வேண்டாமா? அதான் இந்த நட வேண்டாமா? ஆமா இப்பதான் தெரியுது. நீயும் ஒரு பொம்பளை நானும் ஒரு பொம்பளை. அடிச்சுனா பல்லு சில்லற கொடுத்து ஆர்வத்துல பொம்பளை நான் ஆம்பளடி. ஏய் இப்படியே தான் நேத்து மத்தியான சுடிதார் போட்டுட்டு இப்படியே தான் நடந்து வந்தேன். எங்க இந்த நேரத்துல நீ பேண்ட் செட் எடுத்து போட்டு மாத்திக்கிட்டு வந்துட்டு யாருக்கும் தெரியாதா? ஆம்பளை கம்முடு. ஏய் நீ பொம்பளை. என்ன ஆம்பளைங்கற? நான் பொம்பளைன்னு சொல்றேன்ல. ஏய் நீ நிஜமா பொம்பளை? ஏய் நீ நிஜமா பொம்பளை தானே? ஆம்பளடி ஆம்பளடி ஆம்பளையா? ஆமா நான் பொம்பளைங்கறேன். ஏய் ஆம்பளடி பொம்பளைங்கறேன். ஆம்பளடி நான் பொம்பளை தான்டி. அப்படினு சொல்ல. இல்ல ஆம்பளை ஆம்பளை இல்ல. எங்க மகாவீர சாமி போட்டோ வச்சோம் பார்க்கலாம். அடியே அப்படியே இருந்தாலும் இனிமே யார் என்றால் அருமை செல்லம்மா சொத்து நமக்காக ரூபாயும் காஸ்மிகா வாடிங்க. இன்னும் காஸ்மிகா சொத்துல நமக்காக ரூபாய் வாடி கொடுத்திருக்கின்றார். காஸ்மிகா. ஓ காஸ்மிகா பேர் அருமையா இருக்கு. ஆனா பேரு இப்ப இந்த காலத்துல பேர் வைக்கிறாங்கப்பா. வாயில் நுழையாத பேர் ஏதாவது வைக்கிறாங்க. அதுதான் வைப்பாங்க. ஆனா அந்த காலத்துல கந்தாயி ராமாயி மூக்காயி சித்தாயி பவளாயி இப்படிலாம் பேர் வச்சா கூப்பிட நல்லா இருந்துச்சு. இப்ப என்னமோ பேர் வைக்கிறாங்க. பாரு எனக்கெல்லாம் பேர் வச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச பேர்ல பூவாயா. பூகாய் நல்லா இருக்குது. பூகாய் பேர் அருமையா இருக்கு. அப்படி காஸ்மிகா சொத்துல நமக்காக ரூபாயும் செல்ல மாசத்துல நமக்காக ரூபாயும் நமக்காக வாரி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு இன்னும் நோயற்ற வாழ்வு குறைவிட்ட செல்வத்தை ஆண்டவன் அள்ளி கொடுத்து என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் படிக்க பல்லாண்டு காலம் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். ராமு அர்ப்பணம்.
எப்படியாக இருந்தாலும் இந்த அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்னவா நாடகம்? அர்ஜுனன் தேவப்பட்டம். அர்ஜுனன் தேவப்பட்டம். ஊர்வசியால் பேடி சாபம். ஊர்வசியால் பேடி சாபம். உண்மைதான். சரிமா? அப்பேற்பட்ட நாடகத்தை சீரும் சிறப்போடு அரங்கேற்றம் செய்திருந்த நான் யாரு? எனது பெயர் என்ன? அறிவித்தால் தெரியும் அல்லவா? சொன்னால் தெரியும். சொல்றேன். என்ன ஒண்ணும் இல்ல. எனக்கு வல்லகாரம் 1000 ரூபாய் 500 கூட இருக்கும் வச்சுக்கோங்க. அதே நீங்க கேக்குற 1000 வச்சாலும் சரி 2000 வச்சாலும் வச்சுக்கோங்க. அம்மாடி வாழ பருவம் உள்ள சோயிலை குயிலை போல எந்த வருது மற்ற வெளி எனக்கு உச்சமில்லாத ரூபி. எனது பெயர் தான் ஊர்வசி. எத்தனை பேர் ஊற வச்சாங்க? எனது பெயர் ஊர்வசி. ஊர்வசியா? சரிமா, ஊற வைக்கிறது கிடையாது. என்னடி ஊர்வசி நீ சொல்றீங்க? ஆமா. அப்படி ஊர்வசியாக நீங்கள் இருந்தாலும் இருந்துட்டாலும் என்னடி உங்களை பெற்றெடுத்தார்களே? ஆமா. உங்களுடைய தாயார்? அப்படியா? தந்தையா? என் தாயார் யாரு? யாரு? தந்தையார் யாரு என்று கேட்கிறாயா? சாமி. அப்படியா? நமக்கு தேவாதி தேவரையா அம்மடி ஓய் தேவாதி தேவர்களும் அசுராதேசங்களும் ஒன்று கூடி அன்று ஒரு நாள் தெய்வம் மாறந்து கிடந்தா. சரி,
மந்திரி இருமலையை மத்தாக வைத்து திருப்பார்களில் ஒரு மாண்டமாக உற்பத்தி செய்து ஆதிசேஷம் என்று சொல்லக்கூடிய நகர்ச்சியான கயிறாக திரித்து சந்திரனை ஒரு தூணாக நிறுத்தி தேவர் கூட்டமெல்லாம் ஒருபுறமும் அந்த அசுராதி கூட்டமெல்லாம் ஒருபுறம் நின்று அன்று ஒரு நாள் தேவன் மாறந்து கிடைந்தார். தேவ அமிர்தம் அடைந்தார்கள். ஆமா சரிமா. அப்படி தேவ அமிர்தம் கிடைக்கும் பொழுது இந்த 7 சப்த கன்னி பெண்கள் நாங்கள் பிறந்தோம். நீங்கள் பிறந்தீர்கள். ஆமாடி சரிமா. யார் பிறந்தோம்? யாரு? ரம்பை, ஊர்வசி, ரதி தேவி, திலோத்தமை, விசித்ரா என்று சொல்லக்கூடிய சரியாக 7 பெண்கள் பிறந்தோம். 7 பேர் பிறந்தீங்க. ஆமாடி சரிமா. அப்படி பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் தினந்தோறும் என்ன வேலை? அப்படியா? எங்களுக்கு தினந்தோறும் தேவேந்திர மண்ணிடத்திலே நாட்டியம் புரிவதோ எங்களுடைய வழக்கம். நாட்டியம் ஆடுறதா? ஆமாடி சரிம்மா. அப்படியா இருந்தாலும் நான் மட்டும் போவது வழக்கமா? அனைத்து தங்கிமார்களும் ஒன்று கூட்டி அந்த தேவேந்திரத்திலே நாட்டியம் புரிய வேண்டும். சரிம்மா. அந்த தேவேந்திர மண்ணிடத்திலே செல்ல வேண்டும் அல்லவா? ஆமா புறப்பட போலாம். அதற்காக சீக்கிரமாக தங்கிமார்கள் அனைவரும் அழைத்து வரலாம். சீக்கிரமாக போகலாம். அதுக்கு முன்பதாக நேரம் வரதுக்கெல்லாம் அதையாச்சும் கேட்கலாம். தேவேந்திரனின் மகனாக விளங்கக்கூடிய சித்திரசேனன் சபைக்கு வரும் முகம் காண்க.
ஒரு சிறந்த ஒரு கலைஞன் இன்னும் கோக்கலை இளையாம்பலத்தில் ஒரு கலைஞனாகப்பட்டவன் உருவாக்கி கொண்டு வருகிறான். கோக்கலை இளையாம்பலத்தில் இருந்து ஐஸ்கார் பையனா இன்னும் ஐஸ்கார் மகனாக வழங்கக்கூடிய இன்னும் ரஞ்சித் குமாராகப்பட்டவர் ஒரு புதிய கலைஞனாக வளர்ந்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு இந்த ஆண்டவன் அருள் பெற்று எந்த ஒரு நோய் நொடி இல்லாம சீக்கிரமா இந்த கலையை கத்துக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கி விடுறோம். கத்துக்கிட்டு 10 நாள் கழிச்சு பெரிய 10 நாள் வருவாங்க, ஆடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்க ஊர்ல வந்து பிளக்ஸ்ல கட்டோட அடிச்சோம். எங்க ஊர்ல 8 கலைஞர் இருக்கிறான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அடிச்சோம். கட்டோட அடிச்சு நேரமா என்னமோ 4 கல்ல பிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. எந்த திசையில கிடக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சாமி பள்ளிக்கூடம் எங்க போறான்? ஒருத்தர் கார வேலைக்கு, ஒருத்தர் கம்ப்யூட்டர் வேலைக்கு போறான். இங்க வாங்கடானா வர மாட்டேங்கிறான். அது ஒருத்தர் கூத்துக்கு வந்தா அண்ணனுக்கு கடுப்புன்னு வச்சுனா, இன்னொருத்த எனக்கு பியச்சு அப்படிங்கிறான். நம்ம எங்க போய் நம்ம வச்சுட்டு சமாளிக்கிறது? போன வருஷம் வந்திருந்தாங்க. தை மாசம் முருங்கோயிலுக்கு ஆடும்போது நம்ம ஊருக்கு அந்த 2 பசங்க வந்திருந்தாங்க. இப்ப அவ்வளவுதான், ஆளையே காணும், எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. நீ நல்லா பழகிட்டே வந்துரு, சரியா? உனக்கும் சொல்லித்தரேன். நீ இப்படி கோமாளி சாட்டுவார எடுத்தாடி கோமாளுக்கு கொட்டியாடு காட்டினது இந்த வச்சாரு. மகாராஜா என்னங்க நீங்க ஐஸ் விட்டு போயிடணும். ஐஸ் விட்டு போயிடணும். இப்ப உங்களுடைய பெயர் சித்திரசேனன். அப்பா அம்மா பேர் என்னங்க? அம்மா நல்லாங்கிறியா? அம்மா நல்லாங்கிறாங்களா? அம்மா இந்திராணி கொண்டு வச்சுக்காரு. இந்திராணி நமக்கு எவ்வளவு பழக்கம் தெரியுமா? இந்திராணி நானும் ஒரே காலேஜில் படிச்சோம். ஒன்னா சுத்தணும். நாங்களே எத்தனை வாடி திரும்ப இந்திராணி நானும் அவுட்டிங் போயிருக்கோம் பைக்ல. உங்க அம்மா உங்க அப்பா எந்திரம் கட்டுறாளா? சரி, தேவேந்திர மன்னனுக்கும் இந்திராணிக்கும் பிறந்த உன் பெயர் சித்திரசேனன். சரி, நான் எதுக்கு வந்து தெரியுமா? எதுக்கு வந்து தெரியுமா? இப்படி சின்னமானா சித்திரசேனா அம்மா தான்